ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி F16 5G மாடல் மொபைல் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், 4GB ஆஃப் ரேம். இதோட காஸ்ட் வந்து 12,500 அப்படிங்கிற ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னெல்லாம் வேரியண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 6GB ரேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது. ஸோ 4GB ரேமோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக 12,500 அந்த மாதிரி வருது. நீங்கள் கார்டு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போது ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ருபீஸ் வந்து லெஸ் ஆகும். அதே சமயம் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ருபீஸ். அப்புறமா ICICI பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ருபீஸ். அப்புறம் SBI கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ருபீஸ். அந்த மாதிரி கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வந்து 1,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மொபைல் வந்து 4GB ரேம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 4GB 6GB அப்புறம் 8GB இந்த வேரியண்ட்டில் வருது. இதில் வந்து 7.2 6.7 இன்ச் டிஸ்பிளே ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 50 மெகா பிக்சல், அகெயின் வந்து 2 மெகா பிக்சல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேமரா செட்டப்பு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சலில் வருது ஃப்ரண்ட் கேமரா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் வந்து டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப மொபைல் கேம்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக ஃபோன் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். பட் நீங்கள் நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ நிறையவே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு, பட் ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே. பட் ரொம்ப கேமரா நிறைய ஃபோட்டோஸ் நல்லா எடுப்பேன், எனக்கு கேமரா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.